ஸ்பெஷலி இந்த ஆர்பர் கான்ஸ்டிட்யூன்சியில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? குறிப்பாக துறைமுகம் தொகுதி இல்லை, சென்ட்ரல் சென்னை போகணும் அப்படின்னுங்கண்ணா. சவுத் சென்னை வந்து ஏற்கனவே நட்டாஜி அவங்க வந்துட்டாங்க, அமித்ஷாஜி வந்துட்டாங்க. நம்மை பொறுத்தவரை ஒரு பெரிய தலைவரை கூப்பிடும் பொழுது இதுவரைக்கும் போகாத தொகுதிக்கு போகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நாம் அதே தொகுதியில் வைக்கக்கூடாதுன்னு சவுத் சென்னை அமித்ஷாஜி ஒரு முறை வந்திருக்கின்றார்கள், நட்டாஜி அவர்கள் இவங்களாம் கடந்த ஒரு வருடத்துக்குள்ளே சவுத் சென்னையில் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ சென்ட்ரல் சென்னையில் நடக்கலை. ஆனால் சென்ட்ரல் சென்னையில் நடக்கலை, அதான் காரணம். மற்றபடி நீங்கள் சென்னையில் எல்லா எம்எல்ஏக்களும் மோசமாக தான் இருக்காங்க. பக்கத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா இப்போ எம்எல்ஏ எழிலரசனை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டாங்க, ஓட்டு கேட்குறப்ப வந்தீங்க, இன்றைக்கி வெள்ளத்தப்ப கூட காணான்னு. எனக்கு சேகர்பாபு அண்ணனுக்கு அதே பிரச்சனை தான். அதனால் நம்மை பொறுத்தவரை யாரும் இந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ இல்லைங்கன்னா நாம் மத்திய சென்னையில் வைக்க வேண்டும். மத்திய சென்னைக்கு இதுவரை எந்த தலைவர்களும் வரல. அதனால் இன்றைக்கி தேசிய தலைவரை மத்திய சென்னைக்கு அழைச்சேன். சார், இனி அதிமுகவிற்கு அழைப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லி அண்ணா, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கண்ணா, என்னுடைய தொடர்ந்து நான் யாத்திரையில் பேசுகிற பேச்சு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு. அதுலேயே தெளிவாக எல்லா மக்களுக்கும் தெரியுங்கன்னா புரியுங்கண்ணா. நான் எந்த கட்சிகள் பேரையும் நான் குறிப்பிட விரும்பவில்லை. யாருக்கிட்ட பேசணும், யார் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்கணும். ஏன்னா இதில் வந்து அலையன்ஸை பொறுத்த வரைக்கும்னா இது ஒரு வியாபார சந்தைக்கடை இல்லைங்கண்ணா. எங்கள்கிட்ட மீன் இருக்குது, மீன் வாங்கிக்க, உங்களோட பருப்பு இருக்குது, பருப்பு வாங்கிக்கிறேன், எங்கள்கிட்ட அரிசி இருக்குது, அரிசி வாங்கிக்க. அந்த மாதிரி அலையன்ஸ் பண்ண முடியாதுங்கண்ணா. தேர் ஹஸ் டு பி அ காமன் கோல். ஒரு காமன் கோல் இருக்கணும், ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தமிழ்நாடு எங்கே செல்ல வேண்டும் என்கின்ற எல்லோருக்கும் ஒரு காமன் புரிதல் இருக்கணும். அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கணும். அதை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு வைராகி இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அலையன்ஸ்க்கு பேசிக் இன்கிரீடியன்ட் அண்ணா. அதனால் நான் கட்சிகளுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. நம்ம தலைவர்கள் யார் எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், அல்லது யார் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, அது எல்லாம் என்ன நடக்கணுமோ நடந்து கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்பு பார்த்துருப்பீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டிஎம்கே அதிகமாக சீட்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த இது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறோங்கண்ணா. வி ஆர் வெரி ஹாப்பி வித் வேர் வி ஆர். 20% வாக்கு சதவீதத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் 25-27% தாண்டிடுவோம். நிச்சயமாக மக்களுடைய அன்பு நம்ம பக்கம் இருக்குது. நீங்கள் 23% தாண்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே கன்வர்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சீட்டுமே. அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்தோமோ எக்ஸாக்ட்லி அங்கே இருக்கும். மார்ச் முதல் வாரத்தில் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கிறோம். ஆனால் ஓட் ஷேர் தான் முக்கியம்ண்ணா. சீட்டு கன்வர்ஷன் யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கண்ணா. சீட்டு கன்வர்ஷன் ஒரு 3 கார்னர் 4 கார்னர் ஃபைட்டில் யாருனாலையும் இந்தியாவில் சீட் கன்வர்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் 20% தாண்டிட்டீங்கன்னாகவே மொமெண்டம் உங்கள் பக்கம் வந்துடும். அதனால் நான் சீட் கன்வர்ஷனை மட்டும்தான் நான் பார்க்குறேங்கண்ணா. நான் வந்து குறிப்பாக வந்து ஓட் ஷேர்னு பார்க்குறேன். சீட் கன்வர்ஷனை பற்றி அதிகமாக நான் பேச விரும்பல. காரணம் யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கண்ணா. 3-வே ஃபைட்டில் எப்படி தமிழகம் முதல் முறையாக ஒரு பெரிய 3-வே ஃபைட்டை இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் வந்து 3-வே ஃபைட்டு தான் எடுக்கிறாங்க. 2-வே ஃபைட்டுக்கு எடுக்கலிங்கண்ணா. பிஜேபியை தனியாக எடுக்கிறாங்க, வேறு கட்சியை தனியாக எடுக்கிறாங்க, திமுக கூட்டணியை தனியாக எடுக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. அதனால் என்னை பொறுத்தவரை அவங்க அந்த ஓட் ஷேரை வச்சு சீட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதை நான் ஏற்றுக்கல. ஆனால் ஓட் ஷேர் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கொண்டிருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்பும் சொல்வதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதுதான் கள நிலவரம், அதுதான் உண்மை. குடியுரிமை திருத்த சட்டம் வந்து கண்டிப்பாக தேர்தல் கூட அமல்படுத்தப்படும் அமித்ஷா சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து வரது வந்து பாதிக்கப்படாது. கூட்டணி கட்சி அண்ணே, நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுதுங்கன்னா சிறுபான்மை பெரும்பான்மை இவங்க அவங்க அப்படிலாம் மோடிஜி டெசிஷன் எடுக்கிற ஆளே இல்லைங்கண்ணா. நாட்டுக்கு எது நல்லது அது மட்டும்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமையில் இருக்கக்கூடிய எந்த சிறுபான்மையருக்கும் சிஏஏனால பிரச்சனை இல்லை, யாருக்கும் இல்லை. இது குறிப்பாக இந்தியாவிற்கு வெளியே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அங்கிருந்து வரக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள யாரெல்லாம் பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டி அந்தந்த நாட்டில் அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்க போகிறோம். குடியுரிமை யாருக்கும் எடுக்க போவதில்லை, புதிதாக குடியுரிமை கொடுக்க போகிறோம். சிஏஏடைய நோக்கம் என்னன்னா யாருக்கிட்டே ஒரு சிங்கிள் பர்சன்ட் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது இல்லை, எடுக்கவும் முடியாது. அரசுக்கே அந்த அதிகாரம் இல்லை. இப்போ என்கிட்டையும் உங்ககிட்ட இருந்து குடிமுறைவை எடுக்கணும்னு அரசு நினைச்சா அரசுனால முடியாதுங்கண்ணா. அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாராலும் இன்னொருத்தருடைய குடியுரிமையை எடுக்க முடியாது. அதற்கு சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. நேச்சுரலைஸ் சிட்டிசனாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், 2 கண்ட்ரியில் குடியுரிமை வச்சிருந்தா உனக்கு கேன்சல் ஆயிரும். இது குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு சட்டமோ தவிர குடியுரிமை எடுப்பதற்கான சட்டம் இல்லை. சரி, பாப்பண்ணே.